கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த பெரிய பாக்கியத்தை எனக்கு நல்கிய என் தேவாதி தேவனுக்கும் நமது ஆயர் ரெவரண்ட் தினகராஜ் அவர்களுக்கும் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பார்த்துட்டு வரோன்னா, ஆண்டவர் கேட்ட கேள்விகள், அதற்குரிய பதில்கள். எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்கிறாரு. மோஸ்ட்லி எல்லா கேள்வியுமே அவர் யார்கிட்ட கேட்டிருக்கிறாருன்னா, பரிசேயர், சதுசேயர், சீஷர்கள், தன்னுடைய தாய் தகப்பன்மார், இவர்களிடம் தான் கேட்டிருக்கிறார். இந்த நாளில் நம்ம பார்க்குற பகுதி லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில். அந்த கேள்வி என்ன கேள்வினா, என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் செய்யாமல் போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாருன்னு பார்த்தோன்னா, லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை பாருங்களேன். யாரை பார்த்து கேட்குறாருன்னா, சீஷர்களை பார்த்து தான் கேட்குறாரு. சீஷர்கள் தான் அவர் கூடவே இருந்துட்டு அவரை ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு அவர் கூடவே போகிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்க, ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் செய்யறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னார், அதை எதை செய்யாமல் போனாங்கன்னு பார்த்தோன்னா, 27, 28 அதே அதிகாரம். இதெல்லாம் யார் செய்யலை? சீஷர்கள் செய்யலை, நம்மளும் செய்யலை. சத்துருக்களை என்னைக்காவது நம்ம சேதிச்சிருக்கோமா? அவங்க சத்ரு, எனக்கே அவன் துரோகம் பண்ணுறான், அவனுக்கு எப்படி நம்ம அன்பு கூற முடியும்? நிச்சயமாக நம்ம செய்ய மாட்டோம். அடுத்தபடியாக சொல்கிறார், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பகைக்கிறவர்களுக்கு அவன் நாசமாக போகணுன்னு வேணால் நினைப்போமே தவிர, அவன் நன்மை செய்யணும் நம்ம என்னைக்காவது நினைப்போமா? கண்டிப்பாக நினைக்க மாட்டோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்மளை சபிச்சிருக்காங்க, அவனே என்னை சபிச்சிட்டான், அவனை போய் நான் ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னால் செய்வோமா? கண்டிப்பாக செய்யலை. இதை தான் அந்த சீஷர்களும் அந்த நாட்களில் செஞ்சுருக்கிறாங்க. நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை நிந்திச்சிருக்கிறான், நான் இவ்வளோ நிந்தனை அனுபவிக்கிறேன், அவனுக்காக என்ன பண்ணுமா? நான் ஜெபம் பண்ணுமா? இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? இதெல்லாம் அவங்க செய்யாததுனால, அவர் கூட அதான் செய்யாமல் அவர் கூடவே அவங்க தெரிஞ்சிட்டு இருந்தனால, என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு எல்லாம் சொல்லிட்டு என் பின்னாடி வர்றீங்க, ஆனால் நான் சொல்ல ஒரு காரியத்தை கூட நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களை நான் எதற்கு ஒப்பிடுவேன்னு சொல்கிறாருன்னா, கண்மலையில் மேல் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நம்ம வீட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டணும்னு நினைப்போம். மண்ணில் கட்டணும்னு, அந்த கடலில் போய் மண்ணில் கட்டுறோம், அது தண்ணி வந்த உடனே அதை அடிச்சுட்டு போயிடுது. அந்த மண்ணில் கட்டின வீட்டுக்கு அந்த அவருடைய சொல்லை கேட்காதவர்களுக்கும், கண்மலையில் மேல் ஸ்ட்ராங்காக அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சோன்னா, நம்ம கண்மலையில் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு அந்த வீட்டை கட்டுவோம். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு அவருடைய சொல்லை கேட்கிறவர்களுக்கு நான் ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னால் சொல்லாததை கேட்க மாட்டான். சொல்கிறத கேளுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படியணும்னு அர்த்தம். அதுதான் அதோடைய சாராம்சம். சொல்வதை செய்பவர்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிறேன். கீழ்ப்படிதல் தான் நம்முடைய வேதத்தினுடைய முதல் படியே. கீழ்ப்படிஞ்சு அவருக்கு, அதனால் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அதனால் அவங்களுக்கு என்ன நன்மை உண்டாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் கூப்பிட்டு ஆபிரகாம் கிட்ட, நீ உன் தேசத்தை உன்னத்தை, அங்கே அவர் ரொம்ப சவரட்சணையாக இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தை விட்டு நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? 4வது வசனத்தில் பாருங்களேன். என்ன செஞ்சார்? அவர் சொன்னபடியே உடனே புறப்பட்டு போனார். அவர் சொன்னதை அவர் செஞ்சார். அதற்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க.
என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பூமிக்குள் உன் சந்ததிகள்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படுன்ற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு? அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கொடுத்தாரு. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா பேதுருவை பற்றி பார்க்குறோம். அப்போஸ்தலர் 5:27. என்ன செய்கிறாருன்னா, பேதுருக்கு என்ன ஆண்டவர் என்ன சொல்லி சீஷர்களை அனுப்புகிறாரு? மத்தேயு 28:19 என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க. அதை தான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த செஞ்சதுக்கு அவங்கள என்ன போட்டாங்க? பேதுருவை சிறைச்சாலையில் போட்டுறாங்க. அந்த சிறைச்சாலையில் போட்டுட்டு, ஆனால் அவர் சிறைச்சாலையிலேருந்து அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நின்று பேசும்போது 32வது வசனத்தை பாருங்களேன். அதற்கு கிடைச்ச பலன். அவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவர் அவர்களுக்கு சாட்சிகளாக இருந்தார். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளினார்னு பார்க்குறோம். பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வேலையை செஞ்சதுனால அவருக்கு கிடைத்த பலன், அவருக்கு ஒரு நல்ல சாட்சி, பரிசுத்தமான ஜீவியம். அவருக்கு கீழ்ப்படியாமல் போனவங்க யாருன்னு பார்த்தோன்னா, முதல்ல ஆதியாகமம் தொடங்கும் போதே யார் கீழ்ப்படியாமல் போனாங்க? ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனாங்க. கீழ்ப்படியாமல் போனதுனால அவங்களுக்கு கிடைச்ச பலன், அவங்க தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டாங்க. அடுத்தபடியாக யாரை பார்த்தோன்னா, ஆண்டவருடைய ஆசாரியனாக இருந்த ஏலி ஆண்டவருடைய ஆசாரியனாக இருந்தார். அவருக்கு பிறந்த பிள்ளைங்க. அப்போது ஆண்டவர் அந்த பிறந்த பிள்ளைங்க ஆசாரியனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, அவங்கள போய் நீ மாற்று அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு வர்றவங்க அவங்கக்கிட்டலாம் ரொம்ப தவறான நடக்கையில் நடந்ததுனால நீ அவங்கள மாற்றணும்னு சொல்கிறாரு. அவரும் எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் அந்த 2 பிள்ளைகளுமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்னன்னா, அவங்க 2 பேருமே ஒரே நாளில் செத்து போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த ஏலியின் பிள்ளைகள் ஒரே நாளில் 2 பிள்ளைகளையும் அவர் இழக்கும்படியான அந்த தருணத்தை அவங்களுக்கு கிடைக்கப்பெற்றாங்க. அடுத்தபடியாக யார் கீழ்ப்படியாமல் போனோன்னு பார்த்தோன்னா, யோனாவை எங்கே போக சொல்கிறாரு ஆண்டவர்? தர்ஷீஸுக்கு போக சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? நினிவேக்கு போக சொல்கிறாரு, தர்ஷீஸுக்கு போகிறாரு. நினிவேக்கு போகாமல் தர்ஷீஸுக்கு போனனால அவருக்கு கிடைச்ச பலன் என்ன? அந்த சீட்டு போட்டு அவர் மேலே விழுந்து அந்த கடலில் தூக்கி எறியப்பட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு மேலான ஸ்தானத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி மோசே நம்ம பார்த்தோன்னா, மோசே கிட்ட போய் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணியே கிடைக்கல அவங்களுக்கு. அந்த தண்ணிக்காக அவங்க கஷ்டப்படும் போது மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்க என்னை தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் என்னாகமம் 20:8 பாருங்க. என்ன சொன்னாரு? கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்போது தண்ணீர் புறப்படும், அப்போ இந்த ஜனங்களுக்கு நீங்க தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மோசே என்ன செய்யறாருன்னு பாருங்க. 11வது வசனத்துல, தண்ணி வந்துச்சு. ஆனா மோசே ஆண்டவர் சொன்னபடி செஞ்சு தண்ணி வந்துச்சா? இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த கண்மலை கிட்ட போய் நீங்கள் பேசி அந்த கண்மலையிலேருந்து தண்ணீர் வர வைங்கன்னு சொல்கிறாரு. இவர் போய் என்ன பண்ணுறாரு?
கோழினால அந்த 2 தரம் அந்த கண்மலையை அடிச்சதுனால தண்ணி வந்துச்சு. அந்த நாள மோசேக்கு கிடைச்ச பலன் என்னன்னா 12வது வசனத்துல பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? மோசேக்கு அங்க போகிற பாக்கியம் கிடைக்கலன்னு அர்த்தம். கானான் தேசத்துக்குள்ள இந்த ஒரு கண்மலைய போய் பேசு தண்ணி வரும்னு சொன்னாரு. ஆனா அவர் கீழ்ப்படியாம என்ன செஞ்சாரு? கண்மலையை கோழினால அடிச்சாரு. அந்த ஒரு காரியத்தினால அவர் அந்த கானான் தேசத்தை போய் பார்க்கறதுக்குரிய பாக்கியத்தை அவர் எழுந்து போனார். நம்மளும் தான் எவ்வளவோ காரியங்கள் நம்மளுக்கு பெற்றோர் மூலியமாவோ ஆண்டவர் மூலியமாவோ நிறைய காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் நம்ம அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். ஆனால் அதற்குரிய தண்டனை கிடைக்கும் போது ஒருவேளை இதற்கு கீழ்ப்படிச்சுருந்தா நம்மளுக்கு இது நல்ல ஆசீர்வாதமாக அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட், இதை இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் ரொம்ப உணர்த்திட்டே இருந்தார் அந்த வார்த்தை. அதனால் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் 87, 88 +2 முடித்தேன். முடிக்கும்போது +2 மார்க் 911 மார்க் எடுத்திருந்தேன். பிகாம் சீட்டுக்காக ரொம்ப ட்ரை பண்ணோம். அந்த பிகாம் சீட்டு எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. எவ்வளவோ காலேஜஸில் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அது ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு பிகாம்னா என்னன்னே தெரியாது. இப்போல்லாம் பிள்ளைங்க சொல்கிற சப்ஜெக்டு கோர்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த காலத்தில் எங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு கூட தெரியாது. இதுதான் நீ படின்னு சொன்னால் அதுதான் நாங்கள் படிக்கணும். அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம். அப்போ என்ன பண்ணார், பிகாம்னா என்ன அர்த்தம்னு எங்கள் அப்பா கூட தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு பிடிவாதமாக அவர் பிகாம் தான் படிக்கணும் நீ அப்போ எனக்கு எத்ராஜ் காலேஜில் BA எக்கனாமிக்ஸ் கிடச்சிச்சு, நீ சேர்ந்துக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம்மா, நீ இந்த ஒரு வருஷம் கூட விட்டுருமா, நீ அடுத்த வருஷம் போய் பிகாம் எந்த காலேஜில் கிடைக்குதோ அந்த காலேஜில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் எல்லாரும் காலேஜ் போவாங்க, நான் அந்த குவார்ட்டர்ஸில் அந்த பால்கனியில் நின்று பார்த்துட்ருப்பேன். எல்லாரும் காலேஜ் போவாங்க, நான் வீட்டில் இருப்பேன். அப்போ எங்கள் அப்பா என்னை ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தார். இவன் என்ன ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த நாளில் என்னை வீட்டில் உட்கார வச்சுருக்க கஷ்டப்பட்டுட்டு அப்போ தான் கம்ப்யூட்டர் தொடங்குறாங்க. அந்த CSE காலேஜெலாம் அப்போ தான் வருது. அப்போ அந்த காலேஜில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டுட்டு, நீ இது படிமா, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இந்த காலேஜில் இந்த படி, மத்தியானத்துக்கு அப்புறம் என்ன செய்ய இங்கே டைப்ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் போயிட்டே இரு, இந்த ஒரு வருஷம் அதெல்லாம் படிச்சுக்கோமா, நீ முடித்த உடனே நெக்ஸ்ட் இயரில் உனக்கு எந்த காலேஜில் உனக்கு இந்த வருஷம் நான் எல்லா காலேஜிலும் ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அடுத்த வருஷம் உனக்கு எப்படியாவது ட்ரை பண்ணி நான் வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனான்னு தெரியல, வேற வழி இல்லை எங்களுக்கு. அந்த காலத்தில் அதுக்கு மேலே எங்களுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு கிடையாது. நான் 87, 80 அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் படித்தேன், டைப்ரைட்டிங் முடித்தேன். அந்த வார்த்தைக்கு அந்த நாளில் எனக்கு கீழ்ப்படுத்ததுக்கு கிடைச்ச நான் ஆசீர்வாதம் தான் இந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறேன். அந்த டைப்ரைட்டிங் முடித்ததுனால தான் ஆண்டவர் எனக்கு அந்த வேலையை கொடுத்தார். அந்த ஒரு வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணி இல்லை நான் காலேஜில் தான் சேருவேன்னு புதிவாதம் பிடிச்சிருந்து அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த நிலைமையில் நான் நின்றுருந்திருக்க மாட்டேன். இந்த பிகாம் படித்ததுனால ஆண்டவர் எனக்கு அந்த வேலையை கொடுக்கல. அந்த ஒரு வருஷம் நான் படித்த அந்த கோர்ஸ்னால தான் எனக்கு அந்த வேலையை கொடுத்தார் ஆண்டவர். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா பிகாம் முடித்ததுக்கான பலன் என்னன்னா, அப்போ நான் 89, 90 முடித்தேன். 91 முடிக்கும் போது ரெவரன் ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா இங்கே ஆயராக இருந்தார். நீ பிகாம் முடிச்சிருக்கல, மார்ச் மாதம் நான் எக்ஸாம் முடித்தேன், ஏப்ரல் மாதத்துலேருந்து எனக்கு இங்கே கணக்கு எழுதுகிற வேலையை கொடுத்தாரு. கணக்கு எழுதுகிற வேலைன்னா முழுசாக எழுதுகிற வேலை கிடையாது, அன்னன்னைக்கு வரதை அதை மட்டும் டேலி பண்ணி நான் பங்கஜராஜ் அங்கிள்கிட்ட கொடுத்தா போதும், வேறு எதுவுமே நான் செய்ய வேண்டாம். அதுக்கு எனக்கு கிடைச்சது ரூபாய் 100. ஒவ்வொரு மாதமும் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு ஒரு இதை கொடுத்து எனக்கு அதுக்கு 100 ரூபாய் கொடுத்து நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு 96 கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால, அந்த ஒரு விஷயத்தில் தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சனான்னு எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சனான்னு எனக்கு தெரியல, அந்த ஒரு விஷயத்துக்கே எனக்கு இவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும் போது எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பலன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம். நம்ம இப்போ யோசிச்சு பார்ப்போம். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம
சில நேரம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன அந்த சீஷர்களை போல நாமும் மாய்மாலமான ஜீவித்து கொண்டிருக்கிறோம். வெளி வேடத்துக்கு நம்ம ரொம்ப செய்கிற மாதிரி காமிக்கிறோமே தவிர நம்ம உள்ளார்ந்த மனுஷனால அது செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வெறும் வார்த்தையினால சொன்னால் அது பத்தாதான், கீழ்ப்படுகிறோன்னு சொல்லிட்டு நம்முடைய கிரியையினால அதை வெளிப்படுத்த வேண்டும்னு சொல்கிறாரு. 1 யோவான் 3:18 பாருங்களேன். எப்படி அன்பு கூறணும்னு சொல்றாரு? வசனத்தினால வெளியே சும்மா வர நாவினால வார்த்தையினால அல்ல, நம்முடைய கிரியையினால அது வெளிப்படணும்னு சொல்றாரு. அடுத்தபடியா மத்தேயு 23:3 பாருங்களேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், வாயினால சொல்றாங்க, ஆனா சொல்லியும் என்ன பண்றாங்க? செய்யாதிருக்கிறார்கள். நம்ம என்ன பண்ணோம்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்படி கேட்டு நடந்தோன்னா அது நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அப்படி நம்ம செய்யாம போனோம்னா அது நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போனோம்னா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்றோம். அது நம்மளுடைய இப்போ இருக்கிற அந்த உலகத்துடைய வாழ்க்கையிலும் நம்ம பாதிப்பு வரும், மேலோக வாழ்வுக்கும் நமக்கு அது பலன் கொடுக்காம போயிடும் சொல்றார். 2 தீமோத்தேயு 2:15. தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணுமா? உத்தமனாய் நடந்து கொள்ளணும் அப்படின்னு போட்டிருக்கா. சத்தியத்தின்படி நடந்து, சத்தியத்தின்படினா உண்மைனா என்ன? ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தாதான் அந்த உண்மை நம்ம இடத்துல காண்படும். அதனால ஆண்டவருடைய உண்மையின்படி நம்ம சத்தியத்தின்படி நடந்தோன்னா அவருக்கு முன்பாக உத்தமர்களாக விளங்கும்படியா ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை பாராட்டுவார். வேத வார்த்தையை வெறும் தகவலா மட்டும் நம்ம ஏத்துக்காம ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளுக்குள்ள அதை அபியாசப்படுத்தி கொண்டு அதை கடைப்பிடிக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு நம்ம செஞ்சோன்னா ஆண்டவர் அதற்கான பலனை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்குறாரு. அவர் கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார் என்று அர்த்தம். ஆண்டவருடைய சொல்லுபடி நம்ம செஞ்சோன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கான சீட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது நம்ம செய்யாமல் போனோன்னா அது நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அவமதிப்பதாக மாறி நம் சாட்சியை கூட அது கெடுத்து விடுகிறது. ஏன்னா கேட்ட வார்த்தையின்படி நம்ம அவரோட கடந்து போகாம அவருடைய கிறிஸ்தவ வாழ்வின் முக்கிய நோக்கமே அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யறது தான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது பாவமாயிருக்கிறது. இது தண்டனையையும் தேவ சமூகத்தையும் விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. இந்த கீழ்ப்படியாமல் போகிறது நம்மளுக்கு தண்டனையும் கிடைக்குது. ஆனால் அதுக்கும் மேலே ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே காணப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நெருங்கி காணப்பட முடியாத பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இதுவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்லுகிறதை செய்து நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில் மாதிரியாய் வைத்து அவரை பின்பற்றுவோமானால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இதோ இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் கூட சுவாமி, நீ சொல்லுகிறதை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்கள் தந்தரல வேண்டுமாய் செபிக்கிறோம். மீதியான வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. இந்த நன்மைகள் யாவையும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.